சென்னை கொளத்தூரில் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் வீடு ஒன்று இடிந்து விழுந்தது. இதில் ஒருவர் உயிரிழந்தார், 3 பேர் படுகாயமடைந்தனர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கேஸ் சிலிண்டர் உபயோகம். இந்த சிலிண்டருக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இருக்குது. அதாவது வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய சிலிண்டருக்கு நமக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. நம்ம இன்னும் அதை அறியாமையே இருக்கிறோம். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, இது வரைக்கும் சிலிண்டர் விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு நியூஸ்லேயோ அல்லது ஒரு தெரிஞ்சவங்க சொல்லியோ கேள்விப்பட்டிருக்கோமா? இல்லை. ரெண்டாவது, இந்த சிலிண்டர் உபயோகப்படுத்துறதுக்கு அந்த சிலிண்டருக்கான காலாவதி டேட், அதாவது எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இப்போ நாம் அதை தெரிஞ்சுக்காமையே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இப்போது 5 வருஷம்னா 5 வருஷம், 3 வருஷம்னா 3 வருஷம், அதுக்கு மேலே அந்த சிலிண்டரை நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. ஒரு வேளை நமக்கு கொண்டு கொடுக்குறவங்க டேட் மாறி போயிடுச்சு அப்படின்னா கூட நாம் அதை ரிட்டர்ன் கொடுத்துட்டு அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே இருக்கிற சிலிண்டரை மட்டும்தான் வாங்கணும். சரிங்களா? அது நமக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியல. இப்போ நம்ம அந்த சிலிண்டரில் எக்ஸ்பைரி டேட்டு எங்கே இருக்கும், அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? இதில் ஒரு சைடில் எடையும் இன்னொரு சைடில் வருஷமும் இருக்குது. வருஷத்தை 4 பாகமாக பிரித்து ABCDன்னு வச்சுருக்காங்க. இந்த சிலிண்டர் D23ன்னு எழுதியிருக்கிறதால இந்த சிலிண்டரை நாம் டிசம்பர் 2023 வருஷம் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேலான இந்த சிலிண்டரை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இது நம்ம நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் தெரிஞ்சுக்கணும். இந்த சிலிண்டர் உங்கள் வீட்டுக்கு வந்ததுன்னா எக்ஸ்பைரி டேட்டு சரியாக இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு சரியாக இருந்தால் மட்டும் வாங்கி வைங்க. இல்லைன்னா ரிட்டன் கொடுத்துட்டு வேறு சிலிண்டர் வாங்குங்க. அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக சொல்லுங்கள். உடனடியாக உங்கள் வீட்டில் இருக்கிற சிலிண்டரை டேட்டு செக் பண்ணிக்கங்க. அடுத்த முறை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வீட்டில் இந்த மாதிரி சிலிண்டர் விபத்து ஏற்படுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் தகவல் சொல்லுங்கள். அவங்களுக்கு இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. மேற்கொண்டு ஏதாவது தகவல் வேணுனாலும் என்னுடைய நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள், தகவல் சொல்கிறேன். 24 மணி நேரம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்போம்.